அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வ தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இவரு தான் நம்ம மச்சான் இசை தமிழ். நம்ம புதுப்பேட்டைய சேர்ந்தவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு ஓமன் நாட்ல இருக்கிறாரு. அங்க உள்ள நடுக்கடல்ல உள்ள ஒரு மலைய தான் நம்மளுக்கு அழகா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு முதல்ல நம்ம ஒரு நன்றிய சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, அவரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, நம்ம கேட்டதுக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான். இப்போ சுத்தி இருக்கிறது எல்லாமே லான்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்ல இருக்கிற லான்ச்சுக்கும், ஓமன்ல உள்ள லான்ச்சுக்கும் வித்தியாசம் இதுதான். நம்ம நாட்ல உள்ள லான்ச்லாம் கப்பல் ஷேப்ல இருக்கும். அங்க பொதுவாவே கல்ஃப்ல எல்லா நாட்டிலயுமே இந்த ஷேப்ல தான் இருக்கும் லான்ச்லாம். இப்ப அவங்க எதனால இங்க எல்லாம் வந்து ஒண்ணா ஆங்கர் வச்சிருக்காங்கன்னா, கடல்ல காத்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால, அந்த மலை ஓரத்துல வந்து ஆங்கர் வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. காத்து குறைஞ்சா தான் அவங்க திரும்ப மேல போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆழ்கடலுக்கு போவாங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மலைய. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடு கடல்ல உள்ள மலை ஃப்ரெண்ட்ஸ். கடல் ஓரத்துல உள்ள மலைலாம் கிடையாது. நடு கடல்ல இருக்குதாம் இந்த மலை. நான் இன்னும் நேர்ல பார்த்ததில்ல. நெறைய பேர் யாருமே நம்மளும் பார்த்துருக்க மாட்டோம். வீடியோ பார்க்குற யாரும் நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பில்ல. அவரு அந்த நாட்ல இருக்கிறதுனால இத நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனாரு ஃப்ரெண்ட்ஸ். இதே மலை கடலுக்கு உள்ள இருந்துச்சுன்னா, அதுல மீன் நெறையா கடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அத தான் நம்ம பாருன்னு சொல்லுவோம். கடலுக்கு மேல இருக்கிறனால இப்ப மலைன்னு சொல்றோம். கடலுக்கு அடியில இருந்தா பாருன்னு சொல்லுவோம். இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காகவே நம்ம நண்பர் ரொம்ப கிட்ட போய் நம்மளுக்காக அந்த வீடியோ நல்லா தெளிவா எடுத்திருக்காரு. ஓமன் கடல்ல மீன் நெறையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெறையானா நெறையா இருக்கு. எத வச்சு சொல்றேன்னா, ஓமன்ல மீன் புடிச்சு சவுதி அரேபியாவுல தான் எடுத்துட்டு வந்து விப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சவுதியில நம்ம பிடிக்கிற மீனு கிலோ ரூ. 900 விக்கும். சாரி கிலோ இல்ல, ஒரு பாக்ஸ் ரூ. 900 விக்கும். அதே ஓமன் மீன் அங்க வந்து ரூ. 300க்கு குடுப்பாங்க அவங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஓமன்ல மீன் நெறையா. அங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதனால சவுதியில எடுத்துட்டு வந்து அவங்க குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு போயிடுவாங்க. அதுதான் காரணம். ரொம்ப நேரமா போட் ஓடிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பார்க்கறதுக்கு மலை அதே தூரத்திலே தான் தெரியுது. அவ்வளோ பெரிய மலை அது. முத்துசாமி. இத பார்க்கும்போது இந்த "என்ன விலை அழகே" சாங் ஓடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லொக்கேஷன் மாரி தெரியுது நம்பளுக்கு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்பளால நேர்ல பார்க்கவே முடியாது. இத வீடியோ எடுத்து அனுப்புன நண்பருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஒரு டூரிஸ்ட் கப்பல் ஷேப்லயே இருக்கு பார்க்க. உண்மையிலேயே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை. நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூடிய சீக்கிரம் போலான்னு ஒரு ஐடியாவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். நான் ஓமனுக்கு போனேன்னா, உங்களுக்கு நெறைய வீடியோ எடுத்து அனுப்புவேன். நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணுவேன். எல்லாரும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அவங்க பகல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது காத்து குறைஞ்சு மறுபடியும் கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் எடுத்து அனுப்பியிருக்காரு. எரை வந்து கனவா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. இப்போ வந்து நம்ம நாட்ல வந்து அதிகமா எல்லாருமே இறால் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அவரு கனவா போடுறாரு. கனவால தான் மீனும் நல்லா பிடிக்கிறாங்க. பெரிய சைஸ் வெல மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சிருக்கு. வெல மீன் பாருங்க 1 கிலோவுக்கு மேல இருக்கும் போல.
கனவா ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் கேப்டன் போல். உள்ளேருந்து வெளியே வந்து ஏதோ கையை காட்டிட்டு போகிறாரு. இவங்க கனவா பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முத்துசாமி லைட்டை உடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கனவா கனவா பேய் கனவா.